அவசியம் அப்படிங்கிறார். இதை தத்துவ ரீதியாக யார் புரிஞ்சுட்டாங்களோ அந்த யோகி வேதங்கள் படிச்சிருந்து யாகம் தவம் தானம்லாம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய புண்ணியங்கள் என்ன இருக்கோ இது எல்லாத்தையும் தாண்டிடுவான். நம்ம புண்ணியம் பாவம் இதெல்லாம் இந்த லோகத்துக்கு பிறவிகளுக்கு தானே தேவை. ஒரு பிறவிகளுக்கு தான் நீ இப்போ பண்ணுறது பாவம், நீ இந்த மாதிரி செஞ்ச நீ இப்படி பிறப்ப, இந்த சாபங்கள் இதெல்லாம் புண்ணியங்கள் மீது இவன் இவ்வளோ நல்லவன் இவ்வளோ பண்ணால் அவனுக்கு அவ்வளோ புண்ணியம் அப்படிங்கிறோம். ஸோ இது எல்லாமே யார் பிறவிகளை எடுத்து இது பண்ணினாங்களோ அவங்களுக்கு தான் புண்ணியம் பாபம் பிறவி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேதம் நம்ம உபனிஷத்து இப்படிலாம் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் பேர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் இல்லையா. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் டு க்ராஸ் இது பேர்த்து. இந்த பிறவிங்கிற கடலை கடக்கணும், பிறப்பு இறப்புங்கிற கடலை கடக்கணும், எல்லாத்தையும் கடந்து கடைசியில் பரமபதத்தை அடையணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நம்ம படித்து நம்மளை முன்னேற்றிக்கிறோம். பட் அது எல்லாத்தையும் கடந்த ஒரு யோகியாக இருக்கக்கூடிய இவனுக்கு பிறவி இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாத இவருக்கு சாஸ்வதமாக இருக்கும் பரமபதத்தை அடைஞ்சிடுவான். ஸோ இவனுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 8வது அத்தியாயத்தை முடிச்சிடுறார். இதில் இந்த பிறவி ஒருவர் இறக்கும்போது நினைக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு நம்மளே 2 கதை பார்த்துருக்கோம். இந்த இதுலேயே ஒரு முனிவர் தன்னுடைய இதை எப்பயும் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பன்னியோட இதை யோசிச்சிடுறார் அவர். அது நினச்சதுனால அவருக்கு ஒரு சாபம் மாதிரி ஆயிடுறது. இந்த அவருடைய அந்த பரமபதம் போகிறதுக்கு முன்னாடி பன்னியாக பிறந்து கொஞ்ச நாள் இருக்கணுங்கிற ஒரு தேவை வந்துடுறது. அவர் அதனால் அவருடைய பையன்கிட்ட சொல்லிடுறார், இந்த மாதிரி அடுத்த பிறவி எனக்கு பன்னியாக பிறந்துடுவேன்னா நீ என்னை பார்த்த உடனே கொன்னுடு, இதோ அந்த பன்னிக்கு தான் பிறப்பேனா அப்படின்னு அந்த பன்னியையும் காமிச்சு கொடுக்குறார். இத்தனாம் தேதி இந்த டைமில் அதில் பிறந்துடுவேன்னா நீ கொன்னுடு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்கிறான். அவருடைய அந்த பையனுக்கும் நல்ல இது உண்டு, நினைவு ஞானம்லாம் உண்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறார், சரிப்பான்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு என்ன எடுத்த ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ஜாதகத்தை அவர் பார்த்ததை வச்சு பகவான் அதை மாற்றி எழுத முடியுமே, பகவான் நம்மளை கைவிட மாட்டார்னு நினைக்க மாட்டார். நினைக்காம இந்த டெத்து வரைக்கும் நம்ம அடுத்தது பன்னியாக பிறந்துருவோமே என்ன பண்ணுறதுன்னு நினச்சின்று செத்து போய்ட்றார். அதாவது அந்த பயம்தான் அவருக்கு பெருசாக இருந்தது. கடவுள் இருக்கார், கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார், பகவான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சிருக்கலாமே, அதனால் இதை பற்றி நம்ம ஏன் நினைக்கணும்னு மறந்து போயிருக்கலாமே, மறந்து போகல. இந்த மாதிரி நமக்கு கூட பல விஷயங்கள் பார்த்தா தேவையே இல்லாமல் அது அடிக்கடி மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம். அது அடிக்கடி அந்த தாட்